ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல முடி உதிர்றது ஒரு பிரச்சனைனா முடி வெள்ளையாகிறது இன்னொரு பிரச்சனை. இன்னும் தலையில டேண்ட்ரஃப், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் காமனானதுதான். நம்ம கிட்ட முடியல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வெள்ளை முடினா மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தெரிஞ்ச எல்லாத்தையுமே தலையில தேய்ச்சிக்கிட்டு இருக்கும். அமோனியா இருக்கிற ஹேர் டைய பயன்படுத்துறதால எத்தனையோ ப்ராப்ளம் வருது. இதனால ஹேர் ஃபால் ஆகிறது, ஹேர் ரேஷஸ் வர்றது. இன்னைக்கு இந்த வீடியோல ஒயிட் ஹேரை நிரந்தரமா எப்படி கருப்பா மாத்தலாம், அது சம்பந்தமான ஹோம் ரெமெடிய இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நிஜமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைசா செலவு இல்லாம நம்ம வீட்லயே வெள்ளை முடிய கருப்பா மாத்திரலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைய பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். இந்த ரெமெடில எந்தவித ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கெமிக்கல்ஸும் கிடையாது. இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் தான். அது கூட நம்ம வீட்ல நம்ம கையால தயார் பண்ண ஹோம் ரெமெடி. இதனால எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஆண்கள் பெண்கள்னு யாருனாலும் பயன்படுத்தலாம். முதல்ல ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரிசலாங்கண்ணி பொடிய சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது கிடைக்கலாட்டி நெல்லிக்காய் பொடிய கூட பயன்படுத்தலாம். இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அது உங்க வீட்ல அரைச்ச மஞ்சள்னா இன்னும் நல்லது. மஞ்சள் வெள்ளை முடிய கருப்பா மாத்துறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு யூஸ் பண்ண நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கரிசலாங்கண்ணில அயன், மெக்னீசியம், கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் ஏ அதிகமா இருக்குது. முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த கரிசலாங்கண்ணி பொடி அற்புதமா பயன்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிருக்கோம். கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பாத்தீங்களா? எவ்வளவு பிளாக்கா இருக்குல்ல? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாய கீழே வச்சிருங்க. இது அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல நம்ம கரிசலாங்கண்ணி மஞ்சளை வறுத்து பவுடரா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? உங்க முடியோட நீளத்துக்கு தகுந்த மாதிரி 1 இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் வரைய காஃபி பவுடரை சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடர் பயன்படுத்தினாலும் சரி இதுல சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் கூட நம்மளோட வெள்ளை முடிய கருப்பா மாத்துது. அதே மாதிரி ஹேரை சில்கியா ஹெல்த்தியா வச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கருவேப்பிள்ளை பொடிய எடுத்துக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல ஆன்லைன் ஸ்டோர்லயோ கிடைக்குது. இப்போ இந்த பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிள்ளை பொடிய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெய் இல்லாட்டி ஆலிவ் ஆயில், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயிலோ அதை உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 இருந்து 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இரவு முழுவதும் விட்டா கூட ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நைட் முழுவதுமா விட்டுட்டு மறுநாள் காலையில ஒரு வெள்ளை கலர் கிளாத்தை எடுத்துக்கிட்டு அதுல வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ திக்கான கருப்பு கலர்ல நல்ல ஆயில் தயாராயிடுச்சு. இந்த ஆயில ஒரு காட்டன் பஞ்ச வச்சு உங்க முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறமா தலை முழுவதுமா நல்லா அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றப்போ ஹேர் கலர் மெதுவா ஒயிட்ல இருந்து ரெட்டா மாறுது. அதுக்கப்புறமா நிம்மதியா பிளாக்கா மாறுது. இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்றப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஆயிலோட இருக்கிறது பிடிக்குதுன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லாட்டி நைட் முழுவதுமா அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில ஹேர் வாஷ் பண்ணலாம். ஒரு தடவை அப்ளை பண்ணாலே ரிசல்ட் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதுல நேச்சுரல் இன்கிரிடியன்ட்டை பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கறதால இதோட ரிசல்ட் ஸ்லோவா இருந்தாலும் ரொம்ப அற்புதமா இருக்கும். சோ நாள் தவறாம 10ல இருந்து 20 நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்துங்க. முதல்ல ரெட் கலர்ல மாறும், அதுக்கப்புறமா பிளாக் கலர்ல மாறும். கண்டிப்பா 100க்கு 100% உங்களோட ஒயிட் ஹேர் பிளாக்கா மாறும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye.